தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தம்பி ஆகாஷுடைய படுகொலையில் நீதி தோற்று அநீதி நீதிமன்றத்திலேயே ஜெயிச்சிருக்கு. கொலை செய்த காவலர்களை காப்பாற்றிய நீதிமன்றம், நீதியரசர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நேற்று காவல்துறையால் ஆகாஷ் குடும்பத்துக்கு எந்தளவு அராஜக போக்கும் அடாவடி போக்கும் அடக்குமுறையும் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று நம்ம அந்த சம்பவ இடத்துல இருந்தோம். அங்கே காவலர்கள் நடந்துக்கிட்ட சில மட்டமான செயல்களை பற்றியும் பதிவு செய்யணும் அப்படின்றது தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன். அதாவது தம்பி ஆகாஷை அடித்து படுகொலை செய்த அந்த கொலையாளி காவலர்கள் 16 பேர் மீது பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்யணும், அவங்கள சிறைப்படுத்தணும் அப்படின்னு தான் அறவழியில், அகிம்சை வழியில், காந்தி வழியில் அங்கே உள்ள மக்கள் போராடினாங்க. உண்மையிலே சுபாஷ் சந்திர போஸ் வழியில் போராடி இருந்தால் உண்மையிலே ஒரு தீர்வு கிடச்சிருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீதிமன்றமே ஒரு கொலை குற்றவாளி காவலர்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஆகாஷ் உடலை வாங்கி நல்லடக்கம் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யலை அப்படின்னா காவல்துறைக்கு நான் உத்தரவிட்டுருவேன் நல்லடக்கம் செய்கிறதுக்கு அப்படின்னு உத்தரவிட்ட இதே நீதியரசரம்மா ஏன் இதற்கு முன்னாடி சென்னை உயர்மன்றம் மதுரை கிளை போட்ட உத்தரவை இதுவரைக்கும் காவல்துறை பின்பற்றலை? இன்னும் 2 நாட்களுக்குள்ள அந்த சம்மந்தப்பட்ட காவலர்கள் பேரை சேர்த்து அவங்கள கைது செய்ய நடவடிக்கை நடத்தணும். கைது நடவடிக்கை நடந்து பிறகு ஆகாஷ் உடலை அவங்க குடும்பத்தில் ஒப்படைக்கணும், உடலை வாங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தால் உண்மையிலேயே இது ஏற்புடையதாக இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி காவல்துறைக்கு ஆதரவாக நீதிமன்றம் நடந்து கொண்டது. இனிமேல் இந்த கோர்ட்டுக்கு நீதி கேட்டி வரக்கூடியவங்களுக்கு நீதியே கிடைக்காது. என்ன, அதாவது பணபலம் படைத்தவர்களுக்கும் அரசியல் பலம் படைத்தவர்களுக்கும் என்ன அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் சாதகமாக இருக்குமே தவிர்த்து பாமர மக்களுக்கு, அதாவது கடவுளை விட முழுசாக நம்புறது கோர்ட்டு தான். ஏன்னா கோர்ட்டில் தான் பணபலம், சாதி மதம் கடந்து என்ன ஏற்றத்தாழ்வுகள் கடந்து அரசியல் அதிகாரம் கடந்து இங்கே ஒரு நீதி கிடைக்கும், நீதியரசர்லாம் சரியாக இருப்பாங்க அப்படின்னு நம்பித்தான் ஒரு பாமர மக்கள் கோர்ட்டை நாடி வராங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சூர்யா நடித்த கருப்புன்ற திரைப்படம், அதை ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருப்பார். அந்த படத்தில் கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத அப்பட்டமாக அந்த படத்தை எடுத்திருந்திருப்பார். என்ன தான் திறமையாக திரிஷா வாதாடினாலும் என்ன அவங்க எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய பொய், அதாவது ஒரு ஏழை மக்களை தாக்கிட்டு அவங்களோட நிலத்தை பிடுங்கினாங்க அப்படின்னு என்ன தான் திரிஷா வாதாடினாலும் பணத்துக்கு விலை போகக்கூடிய ஆர்ஜே பாலாஜி 7வது பக்கத்தை பாருங்கள் நீதியரசர் தனம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொன்னோடனே 7ஆம் பக்கத்தை பார்த்தோன்னே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு தீர்ப்பை கொடுப்பார் நீதியரசர். அதாவது பண முதலாளிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுப்பார். பாதிக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் நொந்து போய் வெளியில் போவாங்க. அப்போ இதே போல தான் இன்றைக்கி ஆகாஷுடைய இதுலேயும் நடந்திருக்கு. அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் சொல்லுவாங்க, கடவுளை விட முழுசாக நம்புறது பார்த்தீங்கன்னா கோர்ட்டை தான். ஏன்னா இன்னைக்கு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்றது, கடவுள் இன்றைக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. இப்போது அந்த தீர்ப்பை வழங்கினவங்களும் ஒரு நீதியரசமாக ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்த பெண்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது, அவங்க போட்டிருந்த நாமத்தை பார்க்கும்போது அப்படி நினைக்கிறேன். அந்த கடவுளை விட முழுசாக நம்பினது இந்த கோர்ட்டை. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தது உண்மையிலேயே அந்த குடும்பத்துடைய பாவத்தை ஆளாக்கிக்கிடுவாங்க. எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கருப்பு திரைப்படத்தில் ஒரு இறுதியாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, சாமியை விட முழுசாக நம்புறது கோர்ட்டை தான். ஏன்னா நிறையா உண்மையான, அதாவது நீதி கிடைக்கும்னு நம்பி வரவங்க நிறைய பேர் நொந்து போய் பல வருடங்களாக நீதிமன்றத்துக்கே அலைஞ்சு அவங்க நொந்து நிறையா பேர் மன உளைச்சலில் சில பேர் செத்துடுறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நொந்து ஒதுங்கிடுறாங்க, நீதிமன்றத்து மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அற்று போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி ஆகாஷ் விஷயத்துலேயும் நடந்திருக்கு.
நீதிமன்றத்தின் மீது இருந்த நம்பிக்கை சுத்தமாக அற்றுப்போச்சு. இனிமேல் காவல்துறைக்கு என்ன ஒரு தைரியம் தோணும் அப்படின்னா, நம்ம விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் எவனை அடித்து கொன்னாலும் நீதிமன்றம் வந்து நம்மளை காப்பாற்றிடும், காவல்துறைக்கு தான் நீதிமன்றம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மனப்பான்மையில் எல்லாருமே அந்த குற்றச்செயலை ஈடுபடுவாங்க. நிறையா பேர் நினைக்கலாம், எப்பா உடலை வாங்கித்தானே அடக்கம் பண்ண சொல்லி உத்தரவிட்டாங்க நீதியரசர் அம்மா, காவலர்களை காப்பாற்றலையே, அந்த வழக்கு நடந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, இந்த உத்தரவை பிறப்பித்த இதே நீதியரசர் அம்மா என்ன சொல்லியிருந்திருக்கணும், அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் ஏன் வரையும் கைது செய்யலை, அவங்கள கைது செய்யணும், அப்படி இல்லைன்னா இதை வழக்கை தாமதப்படுத்தக்கூடிய காவலர்களை வந்து சஸ்பெண்ட் செய்வேன் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தா நேராக கைது நடவடிக்கை நடந்திருக்கும்ல. 102 நாட்களாக ஒரு குற்றவாளியை கைது செய்ய முடியல, அந்த குற்றவாளியோட பேரை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியலன்னா இது என்ன காவல்துறை, இதை கேட்காத என்ன நீதித்துறை அப்படின்ற மாதிரி தானே மக்கள் மத்தியில் வந்து தோன்றும். அப்படி தானே அமைஞ்சிருக்கு. சரி, இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடந்து கடைசியில் கோர்ட்டோட உத்தரவு ஏன்னா அன்றைக்கி கோர்ட்டோட உத்தரவு வந்து காவல்துறை ரொம்ப சின்சியராக அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணிட்டாங்களாம். இதே சென்னை உயர்நீதிமன்றத்தை மதிக்காத எத்தனையோ காவலர்கள் இருக்காங்க, எத்தனையோ எஸ்பி இருக்காங்க, எத்தனையோ டிஎஸ்பி இருக்காங்க. திருப்பரங்குன்ற இன்ஸ்டியூவில் தீபை ஏற்றலாம்னு இதே நீதிபதி தானே உத்தரவிட்டார், அதையே அந்த காவலர்கள் வந்து நிறைவேற்றலை. இந்த மாதிரி எத்தனை உத்தரவுங்க, நீதிமன்ற உத்தரவுகளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எத்தனையோ காவலர்கள் அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆகாஷ் விஷயத்தில் மட்டும் காவல்துறை இவ்வளோ முனைப்பு காமிச்சிருக்கு. அப்போ அந்த கொலையாளி காவலர்களை காப்பாற்றி ஆகணும், ஏன்னா புதைச்சா கூட நாளைக்கு ஏதாவது விசாரணைன்ற பேரில் மறுபடியும் தோன்ற மாதிரி வந்துடுமோன்னு எரித்து சாம்பலாக்கிட்டாங்க. ஏன்னா அடித்து காலை உடைச்சது இப்போ சாம்பலாக்கியாச்சுன்னா அது சாம்பலாக போச்சு. இப்போ அடித்து உண்மையிலே காலை உடைச்சினா இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துங்க அப்படின்னு அந்த பாடியை தோன்றுனா அந்த காலை உடைச்சது அப்படின்றது வந்து அந்த உடஞ்ச எலும்பு இருக்கும், ஏன்னா அந்த ஃப்ராக்சராக இருந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தது இருக்கும், இருந்தாலும் ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து எடுப்பாங்க. ஏன்னா அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆனால் ஒரு வேளை இதுக்கு எவ்வளோ தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. ஏன்னா அந்த கொலையாளிக்கா 16 காவலர்கள் இல்லை, தலைக்கு எத்தனை லட்சமோ எத்தனை கோடியோ செலவழிச்சான்னு ஒன்றும் தெரில. வருத்தமாக இருக்குது. இதில் ஒரு பழியை தூக்கி ஆகாஷ் குடும்பத்தின் மீது வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க 50,000 ரூபா பணம் கேட்டாங்க, அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு. ஊடகமா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி. உண்மைக்கு புறம்பான செய்தியை ஏன் வந்து தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி வச்சதை சொல்லப்படுது அப்படின்னா கூட பரவாயில்ல, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. ஆகாஷ் குடும்பத்துக்கிட்ட கிட்டத்தட்ட அவள் தம்பி ஆகாஷ் உடலை வாங்க சொல்லி அவங்க அப்பா ராஜேஷ் கண்ணன்ட்ட எத்தனை லட்சம் ரூபா வரைக்கும் பேரம் பேசினாங்க தெரியுமா? எதற்குமே அவர் செவி சாய்க்கலை. நாளைக்கு என் பிள்ளைக்கு நடந்த அவல நிலை நாளைக்கு வேறு எந்த பிள்ளைக்கு நடந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் அவர் அவ்வளோ தூரம் வைராக்கியமாக இருந்தார். நான் ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன், என் பொம்பளை பிள்ளை எப்படியா நான் கரை சேர்த்துருவேன், ஆனால் இதற்கான நீதி வேணும், என் பிள்ளை ஆகாஷ் மாதிரி இன்னொரு ஆகாஷ் வந்து இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கடைசி வரைக்கும் நின்னார். இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தெரிவிச்சோட்டா கொடுங்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இதில் ஒரு பயனும் இல்லை. சரி, இதெல்லாம் தாண்டி நடந்து முடிஞ்சிருச்சு, கோர்ட்டு உத்தரவு இருந்துச்சு. கோர்ட்டு உத்தரவை அதாவது அகென்ஸ்டாக ஆகாஷ் குடும்பத்துக்கு அகென்ஸ்டாக ஒரு தீர்ப்பை வழங்கி கடைசியில் அதை நல்லடக்கம் பண்ண போனீங்க. அங்கே நடந்து கொண்ட காவல்துறையாவது வந்து நாகரிகமாக நடந்து கொண்டாலான்னு பார்த்தா கிடையாது. அவ்வளோ அநாகரிக போக்கு, அராஜக போக்கு. அதில் ஒரு காவலர் அண்ணன் பரமை பாலாண்ணன் வந்து வர்றாரு, அவரை நக்கலும் கிண்டலும் கேலியுமே பேசுகிறார் பாலாண்ணனை. எப்படின்னா சிரிச்சுக்கிட்டே, இவரெல்லாம் பேர் நம்ம தெரியாதா, இவர் பெரிய போராட்டம்லாம் பண்ணுவாருங்க, எல்லா இடத்துலையும் போராட்டம் முதல்ல நிற்பாருங்க, என்ன பாலா அவங்களெல்லாம் தெரியாதா, நீங்கள் ராமநாட்டில் எப்படிப்பட்ட போராட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க, இருங்க எனக்கு வெயிட் பண்ணுங்கள், என்ன நீங்கள் வந்து வந்தோடனே இது பண்ணிடுறோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்னமோ சில விஷயம் பேச முடியல. அதில் ஒரு சில காவலர்கள் வந்து நாங்கள் போய் இங்கே நிற்கிறோம், ஏப்பா தம்பி சும்மா அப்படியே நின்றுங்கன்னே சும்மா நின்றுட்டு இருக்கீங்க கசகசன்னு, போங்க ஃபேன் காற்றுல வந்து உட்காருங்க அப்படி. இதெல்லாம் எப்படின்னு சொல்ல, ஒரு உசுறு செத்து போய் இப்படி போய் எரிச்சிட்டிலே சார், கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா நாங்கள் கேட்டு வரோம். நாங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடந்துருந்தா அதோட வலி வேதனை தெரியும் சார், எவை வீட்லேயே தானே இளவு விழுந்திருக்கு, அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதை விட இங்கே நடந்த பெண் காவலர்கள் ஆகாஷுடைய சகோதரியை அந்த வண்டியில் ஏற மறுத்துருக்கு, கொஞ்சம் நேரம் இருங்க எங்கள் பெரியம்மா வரட்டும்னு சொல்லியிருக்கு, அதற்காண்டி அடித்து ஏறிடி அப்படின்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையில்
அந்த ஆய்வாளர் அம்மா அந்த பெண்ணை வந்து திட்டியிருக்காங்க. அந்த பெண்ணு வாக்குமூலம் கொடுத்து அந்த வீடியோவோட நேற்று சேனலில் வந்து போட்டிருந்தோம். உன்னை போலீஸ் அடித்தாங்களாம்மா? உன்னை அடித்தாங்களா? யார் அடித்த மேடம்? யார்? இல்லை, இங்கே இருக்காங்களா அந்த மேடம்? அடித்த மேடம் இருக்காங்களான்னு கேட்டேன். உன்னை அடித்த மேடம் இங்கே இருக்காங்களா? யார்? அந்த மேடமா? அந்த மேடம் தான் அடித்தாங்களா? மேடம் பேர் எதுவும் தெரியுமா? எதுக்கு அடித்தாங்க? என்ன ரீசன் காண்டி உன்னை அடித்தா? ஜீப்பில் ஏற சொல்லி நீ ஏற மாட்டேன், இதை அடம் பிடிச்சியே. காவல்துறை வேறு எந்த மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து உனக்கு இடையூறு வந்துச்சுமா? கூட இந்த வேறு யாரையும் அடிச்சுன்னு போகிறாங்களே, யாரும் அடித்தாங்க? ஆமாம், அவர் கண்ணு வீங்கி பார்த்தோம். அதே போல் சக காவலர் ஏதோ பேஜ் நம்பர் அண்ணன் வந்து சொன்னார். அந்த பேஜ் நம்பர் உள்ள அவரை போட்டு அடித்து இந்த மண்டையில் காயம், நெஞ்சிலெல்லாம் சூக்காலோட முதிச்சிருக்காரு. நீங்களாம் மனுஷன் தானே? அவர் இன்னொருத்தர் 2 பேருமே என்னை பிடிச்சி அடிச்சு இது பண்ணி அசிங்கமாக ஓத்தாங்க. அம்மா வந்து என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி அசிங்க பேசி உள்ளே வச்சு இந்த காலால் நெஞ்சில் மிச்சம் நெஞ்சு எனக்கு வலிக்குது, ரொம்ப ஓவரா நெஞ்சு வலிக்குது. இந்த கண்ணில் பூரா அடித்தாங்க, கண்ணு எனக்கு வலிக்குது, ஒன்றும் செய்ய முடியல. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டேங்கிட்டாங்க. உங்களுக்கு உடம்புல வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு? உடம்புல வலி எல்லாமே 2 பேரும் நான் நச்சு அடிச்சுட்டாங்க, படுக்க வச்சு ரொம்ப ஓவரா அடிச்சிட்டாங்க. மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அவங்களே வர்றதுக்கு, ஏன்னா யாருமே பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதை கையாளுறதுக்கு தான் காவல்துறை வந்து இருக்கிறீங்க. இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்வதற்காக கிடையாது. இங்கே வாங்கம்மா, இந்த பிரச்சனை மதுரையில் நடந்துச்சு, அந்த பொண்ணாக சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசியிருக்கலாம்? ஒரு பெண் காவலர், நீங்களும் ஒரு பெண்ணு தானே. ஒரு பாலியல் ரீதியான ஒரு இது நடந்துருச்சுன்னா மட்டும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்புனோன்னா எப்படி இந்த சொசைட்டி கொந்தளிக்குது? அப்போ ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும்னோட ஒரு காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் காக்கி சட்டை போட்டு என்ன பயன் இருக்குது? இல்லை அந்த பெண்ணு எது இன்னும் அக்யூஸ்டா இருங்க, எங்கள் பெரியமா வரட்டும்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு அவ்வளோவா அநாகரிகமாக பேசுகிற கூட அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இது மானாமதுரையில் நடந்த சம்பவமாக எங்களுக்கு கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, வா பாப்பா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா, நாங்கள் என்னம்மா பண்ணுறது, வாமா நடந்து முடிஞ்சிச்சு, ஆக வேண்டிய வேலையை பாருமா அப்படின்னு முடிஞ்ச மட்டும் அந்த ஆகாஷோடைய சகோதரிக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். என்ன ஆனால் அதை விட்டுக்கிட்டு அராஜகமாக நடந்து கொண்ட அந்த அம்மாவை, காவல் ஆய்வாளர் அம்மாவை என்ன சொல்கிறது? அங்கே ஷூக்கால கோட்டை போட்டு முதிச்சிங்களே காவலர். நான் என்ன கேட்கேன்னா, உங்களோட இந்த ஆண்மைத்தனத்தை கொலகாரன்ட்ட காட்ட முடியுதா உங்கள்கிட்ட? எந்த கொலகாரனையாவது நாங்கள் இந்த கொலகாரம் இத்தனை கொலை செஞ்சவனை நாங்கள் அடித்தோம், காலை உடைச்சோம், அவனை கொன்னோம், எந்த கொலகாரனையாவது விசாரணை என்ற பேரில் போய் அழைச்சிட்டு போய் அடித்து கொன்னோம்னு ஏதாவது ஒருன்னு காட்டுங்க பார்ப்போம். கிடையாது. பிளாக்கில் சரக்கு கூட்டினவனை தூக்கி கொண்டு அடிச்சிக்கிறது, கொள்வது. என்ன கஞ்சா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய முதலாளிகளை விட்டுடுறது, சின்ன அந்த இடத்துல ஸ்டேஷனில் மாமூல் கொடுக்காத ஆட்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது. என்ன ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கவனை விசாரணை என்ற பேரில் கூப்பிட்டு போய் உங்கள் கடையில் இது வச்சுருந்தியாமல் புயல் வச்சுருந்தியாமல் அதுக்கு அவனை போட்டு இது பண்ணுறது. அப்போ உங்களோட அதிகாரம் இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட தான் உங்களோட ஆதிக்கத்தை, இது என்ன எப்படி சொல்கிறது தெரியுமா? இது வந்து காவல்துறைக்கான அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை எவன்கிட்ட காட்டணும்னு ஒன்று இருக்குது. உங்களை ட்ரீட் பண்ணுறானே அரசியல்வாதி, அவன்கிட்ட காட்டணும் உங்களுடைய அதிகார பதவியை. கொலை பண்ணுறான் பாரு, அவன்கிட்ட காட்டணும் உங்களோட அதிகார பதவியை. அதை விட்டு பாமர மக்கள்கிட்டையும் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் ஏதோ ஒரு சமூகத்துக்குள்ளே வெவ்வேறு சமூகம் சின்ன பிரச்சனைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளே பெரிய கேஸ் ஆக்கி விட்டு தான் சாதிக்காரன்னா எதிர் சாதிக்கார மேலே புட்டப்பிக்கிழமை ஒரு கேஸ் போடுற இடத்துல 4 கேஸை போட்டு விடுறது, அது வாழ்க்கையை சீரழிக்கிறது. இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய காவலர்களோட குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்யக்கூடிய பாவம் ஒன்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும், இல்லைன்னா உங்களோட பேர பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. ரொம்ப வருத்தம் அளிக்குது காவல்துறையோடைய அந்த போக்கு என்பது. எவ்வளோ அலட்சியமாக அதில் இதுலேயும் குறிப்பாக ஒரு காவலரோட அவர் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ நக்கலும் கிண்டலும் கேள்வியாக பேசிட்டுறாரு. போலீஸ்கார் மாதிரியாக நடந்துக்கிட்டார்.
இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன். அதுவும் பெண் காவலர் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்கீங்க. எல்லாருமே அந்த பெண்ணுக்கிட்ட எனக்கு அதுதான் ரொம்ப மனசுக்கு வேதனை. அவர் வெளில வந்துட்டு அவர் அதை பேசுகிறாப்புல, இனி இந்த பேஜ் நம்பர் போட்டிருந்த ஆள் தான் என்னை வந்து ஷூக்காலால் மிதிச்சார். அப்போ அந்த இடத்துல சாதி திமிரு தானே இருந்திருக்குது, காவல்துறைன்ற எண்ணம் இல்லை. இவன் இந்த சாதிக்காரன் வந்திருக்கான். அவர் என்ன தப்பு செஞ்சாங்க? இல்லை சாலையை போய் மறிச்சாங்களா, இல்லை ரோட்டை மறிச்சாங்களா, இல்லை பஸ்ஸு கண்ணாடியை உடைச்சாங்களா, இல்லை கடையில் கள்ள விட்டு எரிஞ்சாங்களா, இல்லை கடையில் தீயை கொளுத்தி விட்டாங்களா? எதுவுமே செய்யலையே. அந்த உடலை பார்த்தோன்னே ஏதோ ஆத்திரத்தில் ஏதாவது கொந்தளிச்சிருக்கலாம். அதுவும் அங்கனே தான் கத்திருப்பாங்க, அங்கனே விசும்பியிருப்பாங்க, அதற்காண்டி அடிப்பீங்க. அப்படி தானே? இது கொலை செய்த காவலர்கிட்ட உங்கள்கிட்ட இந்த இதை காட்ட முடியுமா? எத்தனை கொலையாளிகிட்ட உங்களால் காட்ட முடியுமா? மனசுக்கு வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடிய காவலர்களுடைய குடும்பம் எந்த ரூபத்துலேயும் தரிசாக தான் போகும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவம்லாம் நான் சொல்கிற மாதிரி ஒன்றும் உங்கள் பிள்ளைகளை சேரும், இல்லைன்னா பேர பிள்ளைகளை தான் சேரும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. தம்பி ஆகாஷோடைய கடைசி வரைக்கும் அவனுக்கு நீதி கிடைக்காம போச்சு. ஆனால் இனிமேல் தேவேந்திர உள்ள வேலை சமூகம் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நீதித்துறையாலேயோ காவல்துறையாலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீதி கிடைக்க போகிறது கிடையாது. காந்தி வழியில் போராடினா இங்கே என்றைக்குமே வந்து தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழி தான் போல இருக்குது, தேவை போல இருக்குது. அதனால் இனிமேல் தேவேந்திரோட வேளாளர் சமூகம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறது, சின்ன சின்ன இது தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுறது, இல்லை மாட்டு சமூகத்தை சண்டை போடுறது, இதெல்லாம் இது பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா காவல்துறையும் நீதித்துறையும் தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துக்கு எதிராக இருக்குது, சரியா? அதனால் கவனமாக வந்து இருக்கணும். திமுக ஆட்சிலையும் இந்த கேவலம் தான் நடந்துச்சு, விஜயோட ஆட்சிலையும் இந்த கேவலம் தான் நடக்குது. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்ற போல் தொடர்ந்து தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துக்கு இடையூறுகளும் பாதிப்பும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த மண்ணில் தேவேந்திரோட வேளாளர் சமூக மக்களுடைய ரத்தம் உயிரோ சிந்திரக்கூடாது, இறந்துடக்கூடாதுன்றதை வேண்டிக்கிட்டு தேவேந்திரோட வேளாளர் சமூக இளைஞர்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய கவனத்தை கல்வியில் கவனம் செலுத்துங்க, பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துங்க, அரசியலில் கவனம் செலுத்துங்க. அதிகாரத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா அதிகாரத்துக்கு போனால் மட்டும்தான் இது போன்ற காவலர்களை நம்ம சரியான முறையில் இது பண்ண முடியும், சரியா? அதனால் வந்துட்டு சிந்திங்க, செயல்படுங்க. ஸோ ஆகாஷுக்கு நடந்த நிலை அவல நிலை வேறு யார் குடும்பத்துக்கும் நடந்துடக்கூடாது. சிந்தித்து செயல்படுங்க. நன்றி.